இந்த ஏஐ ரிலேட்டட்ல வேலை பார்த்தோம்னா நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து அது வந்து ரொம்ப ட்ரெண்டாகவே இருக்குது. நிறைய கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ படிக்கிறவங்களும் இந்த ரிலேட்டடில் போகிறப்ப நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும். ஏஐ இல்லை ரொபாட்டிக்ஸ் இல்லை பிளாக் செயின், ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நமக்கான வேலை வாய்ப்பும் அதிகமாக இருக்கும், சேலரியும் அதிகமாக வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜஸ்மே இந்த ஸ்பெசிஃபிக்காக, அதாவது ஏஐ ரிலேட்டட் கோர்ஸ் இல்லை ரொபாட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் இல்லை டேட்டா அனாலிட்டிக்ஸ் இல்லை பிளாக் செயின் இந்த மாதிரி இருக்க டெக்னாலஜி ஓரியன்ட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸும் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்திக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நீங்கள் 6 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பேஸ்டு லேர்னிங் பண்ண முடியும். இது மூலமாக நீங்கள் 6 மாதம் நீங்கள் எப்படி ஆக்சுவலாக இந்த டெக்னாலஜிலாம் ஒர்க் ஆகுன்றதை நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஆவரேஜாக ஏஐ இன்ஜினியர்னா எவ்வளோ சேலரி தருவாங்க அப்படின்னு தான் முதல்ல வந்து கேள்வி இருக்கும்ல. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 3 lakh சேலரிக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 22 lakhs முடிக்க வந்து சேலரி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது காமனாக பார்க்குறப்போ ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸாக இருக்க மாதிரி தெரியாது. ஏன்னா எந்த டெக்னாலஜியில் நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் என்ட்ரானாலுமே ஒரு 3 lakh சேலரி அப்படின்றது வந்து ஒரு மினிமமான க்ரைட்டீரியா தான். மெய்டி அப்படின்றது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆத்தரைஸ்டு வெப்சைட்டில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் கிட்டத்தட்ட எந்த ஒரு காசுமே தேவை கிடையாது. இது முழுக்க ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், யாருனாலும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இதோட நோக்கம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே வந்து ஒரு 44,300 பேர் வந்து அப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் 1,514 பேர் வந்து என்ரோல் ஆகிருக்காங்க. 200 பேருக்கு மேலே வந்து லைவ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 81 ஹோஸ்ட் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 52 இடத்துல 81 ஹோஸ்ட் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக இப்போ இந்த கோர்ஸுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் வந்து 7th or 8th செமஸ்டரில் இருக்கணும். அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் எம்எஸ்சி எம்சிஏ படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட் செமஸ்டரில் இருக்கணும். அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இல்லை நான் வந்து ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸ்க்குள்ளே படித்து முடிச்சுருந்துருக்கணும். அதாவது இப்போ நம்ம 2024 இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து 2021 to 2024 நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் தாராளமாக இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ் தான் இதுக்கு ப்ரிஃபரன்ஸ். இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இவங்க மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கு ஓவராலாக இந்தியா முழுக்க 946 வேக்கன்சிஸ் இருக்குது. பட் நம்ம சென்னைன்னு பார்க்குறப்ப ரொம்ப லிமிட்டடாகவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன டெக்னாலஜிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏஐ, மிஷின் லேர்னிங், ஆகுமெண்டட் ரியாலிட்டி, வெர்ச்சுவல் ரியாலிட்டி, பிளாக் செயின், வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ், ஸ்மார்ட் மொபிலிட்டி, ஹெல்த் இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஸோ ஐஓடி இந்த மாதிரி இருக்கிற எல்லா கான்செப்டையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரீசெண்டாக நல்லாவே ட்ரெண்டிங்காக இருக்குது. நிறைய கம்பெனிஸும் இது ரிலேட்டடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி இது இந்தியா முழுக்க அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் நிறையா பிளேசஸ் நீங்கள் பார்க்க முடியும். சப்போஸ் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சென்னை அப்படின்ற கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த கோர்ஸோட ஃபர்தர் டீட்டெயில் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா CDAC சென்னையில் என்னென்ன கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது லொக்கேஷன் எங்கே நடக்க போகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட ஓவரால் டியூரேஷன் அப்படின்றது 6 months டியூரேஷன். ஸோ இதோட பீரியட் பார்த்திங்க அப்படின்னா ஜூலையில் ஆரம்பித்து ஜான் முடிக்க இது வந்து ரன் ஆகும். ஸோ இதுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் அப்படின்றது 10,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா லிமிட்டட் வேக்கன்சிஸ், நான் முன்னவே சொன்ன மாதிரி லிமிட்டட் வேக்கன்சிஸ் தான், வெறும் 12 வேக்கன்சிஸ் தான் சென்னைக்கு இருக்குது. ஸோ இதோட அப்ளை டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 1st 2024 வந்து அப்ளை பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இதில் என்ன சொல்லி தருவாங்க அப்படின்றது தான் இந்த அபவுட் பேஜ் அப்படின்றதுல போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டேட்டா அனாலிட்டிக்ஸ் பற்றி போட்டிருக்காங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி போட்டிருக்காங்க, ஏஎம்எல் போட்டிருக்காங்க, எம்பெடட் சிஸ்டம்ஸ், வெப் அப்ளிகேஷன். ஸோ இந்த 5 டெக்னாலஜி பற்றியும் இவங்க வந்து போட்டிருக்காங்க. இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதை அவங்க எந்த ஆர்டரில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இது எலிஜிபிலிட்டி கிடையாது, ஒரு மைனர் நோட்டுன்னு சொல்லலாம். சப்போஸ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற காலேஜில் ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் மாதிரி நீங்கள் வந்து வாங்கி இந்த இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து கொடுக்கணும் அப்படின்றதான் இவங்களோட ஒரு நோட் ஒன்று போட்டிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. நான் சப்போஸ் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும்னா இமீடியட்டாக இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை கொடுங்க. இதில் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோ தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கும் இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க.
இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.